ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் டைப் 3 பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் ஷார்ட்கட் இருக்குது, டைரெக்டாகவும் போடலாம், ஷார்ட்கட்லேயும் போடலாம். இந்த மாதிரி ஸோ இதை நார்மலாக எல்சிஎம் எடுத்து செய்வோம். இப்போ ஷார்ட்கட் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இங்கே எத்தனை 1 இருக்குது? 1 2 3 அவ்வளோதான். இந்த ஃப்ராக்ஷனை நம்ம நோட் பண்ணிக்கணும். 1/9 அதை வந்து 19 போட்டுறணும். 19 போட்டுருமா? இப்போ எத்தனை 1 இருக்குது? 1 2 3 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆட் பண்ணுங்கள் 10, இப்போ முன்னாடி ஆட் பண்ணுங்கள் 19, முன்னாடி ஆட் பண்ணுங்கள் 29. அப்போ இது கடைசி 2 நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. 29/19 தான் ஷார்ட்கட். இப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். எத்தனை 1 இருக்கணும்? 1 2 3. அப்போ 3 தடவை என்ன பண்ணுறோம்? கோடு போடுறோம். இந்த 1/9 ஃப்ராக்ஷனில் ப்ரீவியஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போடுறோம். இப்போ கடைசிக்கு முன்னாடி இருக்கிறதையும் டிவிஷனில் எழுதிக்கிறோம். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இது அடுத்த சம் பாருங்கள். இந்த இடத்துல 1 1 1 வந்துச்சா? இந்த 1 1 வராமல் 1 3 2 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக் தான். இப்போ இந்த ஷார்ட்கட்டுன்றது இந்த ப்ளஸில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டேர்முக்கு மட்டும்தான் ஷார்ட்கட்டு. மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்பயும் போல் நம்ம இந்த லாஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். 1/4 1/4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மீதி என்னலாம் இருக்கோ அதை நான் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். மீதி எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 3 டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ 2 3 1 இங்கே என்ன இருக்கோ அதை எழுதியிருக்கேன். 2 3 1 2 3 1. ஓகேவா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம் எப்பயும் போல். 4 × 2 போடுவோமா? அதே தான் வேலை பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2 என்னது? 8 ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் 1 பண்ணுறோமா? அதை இங்கே ப்ளஸ் இங்கே இருக்க 1 நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 1 பண்ணால் என்ன வரும்? 9. அவ்வளோதான். இங்கே 9 வந்துச்சா நம்மளுக்கு? இப்போ இந்த 9 என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 3s are 27. நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்தோமா? 9 3s are 27. அதை நம்ம டைரெக்டாக செய்கிறோம். இங்கே நம்ம இந்த மாதிரி போட்டு பண்ணாமல் டைரெக்டாக நம்ம அடுத்தடுத்து வச்சு நம்பரை வச்சு சால்வ் பண்ணுறோம். இப்போ 9 3s are 21. ப்ரீவியஸில் 4 இருக்குது, ஆட் பண்ணுங்க 31. இப்போ 31ல் பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ பாருங்கள் 31 இருக்குது. இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்போ ஒன்றோட மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். 31 × 1 ப்ரீவியஸில் இருக்க 9 ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 31 + 9 என்னது? 40. அவ்வளோதான். அப்போ 40/31. நம்ம இந்த ஃப்ராக்ஷனுக்கு 40/31 வந்துச்சா? நம்ம இந்த மாதிரி இப்படி சால்வ் பண்ண இந்த டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் மாற்றி சால்வ் பண்ணுறோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இது நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி எடுத்து செஞ்சிடலாம். இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5/2. இந்த 5/2 மேலே போச்சுன்னா 2 மேலே போயிடும். அப்போ 4/5. 3 + 4/5 என்ன வரும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 15 + 4/5. அப்போ 19/5. டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் மாற்றுறப்ப அது அப்படியே கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும். அப்போ 5/19. அவ்வளோதான். இப்போ இந்த சம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான சம் தான். இப்போ 2x / 1 + 1/xxன்னு வரும். இப்போ ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ண சொல்கிறாங்க? கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இந்த டேர்ம் அங்கே போயிடும். 1 - 1 + x / 1 - 1 ஆகும். அப்போ எக்ஸ் அடி ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? 1/1 - x ஆகும். அவ்வளோதான். இப்போ 1 + 1/1 - x. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் டைரெக்டாக போட்டுட்டேன். இதை நான் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ 1 + 1/1 - x + x/1 - x. நம்ம எல்சிஎம் எடுத்த பிறகு நம்ம கிடச்சிச்சா? அப்போ எக்ஸ் அடி ஆயிரும். நம்ம இங்கே என்ன இருக்கும்? 1 + 1/1 - xன்னு இருக்கும். அப்போ நம்ம டிவிஷனில் இருக்கப்போ மல்டிப்ளிகேஷன் போனால் இந்த டேர்ம் மேலே போயிடுமா? கரெக்டாக? அப்போ 1 + 1 - x. ஸோ இது மேலே போகுமா? மேலே போகிறப்ப என்ன ஆகும்? 1 + 1 + 1 - x ஆகும். அப்போ 1 + 1 என்ன ஆகும்?
2 மைனஸ் எக்ஸ். அப்போ 2 மைனஸ் எக்ஸ் மேலே என்ன இருக்குது, 2x இருக்குது. ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஈக்குவல் டு 1 தானே இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணிடலாம், கீழே இருக்கிறத மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை நம்ம ஒரு சைடு கொண்டு வரோம், 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3 கீழே கொண்டு வந்துட்டா 2/3. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டெப்பை மறந்துடுங்க, இது தப்பாக இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், சிம்பிளான விஷயம். எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுத்தது அடிச்சு கொடுக்குறோம். அப்போ 1/1 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த 1 மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும், ஃப்ராக்ஷனில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் வரப்போ மேலே வந்துடும். இப்போ என்ன ஆகும், 2x டிவைடட் பை 1 + 1 2 மைனஸ் எக்ஸ் ஆகும். ஈக்குவல் டு எப்போனாலும் அந்த சைடு 1 இருக்குது. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2x ஈக்குவல் டு எனக்கு ஈக்குவல் டு 1 இருக்குது. அதனால் ஈக்குவல் டு நம்ம 1 போடுறோம். இது 1 இருக்குது, நானாக எடுத்துக்கல, நம்ம இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸை ஒரு சைடு கொண்டு வரோம், 3x ஆகுது, 2 இருக்குது, எக்ஸை வச்சு 2/3 எடுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சம் ஹோம் இருக்குது. நீங்கள் இதை ஷார்ட்கட்டில் செஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக செஞ்சாலும் பரவாயில்ல, ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் ஹோம்ஒர்க் என்னென்னா, இது ஹோம்ஒர்க் மீன்ஸ் உடனே ஸ்பான்டைனியஸாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட்டில் செய்யுங்க, ஸ்ட்ரைட்டாகவும் செய்யுங்க. நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்கட்லேயே செய்கிறேன். ஒரு 30 செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்கள். 30 செகண்ட் கழித்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. 1/1 வந்ததுனால நம்ம இந்த ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டோம். இப்போ 1/5 ஓகேவா, 1/5 மீதி என்ன இருக்குது, 8 2 1. இப்போ 1/5 நம்ம இங்கே பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 5 40, இங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 40 + 1 41, அவ்வளோ. 41 × 2 42, 82 + 7 87, 81 × 1 ப்ரீவியஸ் இருக்குல்ல, ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 41 வந்தால் 128. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண எதுவுமே இல்லை. ஸோ கடைசி 2 நம்பரை அப்படியே நம்ம டிவிஷனில் போட்டுருவோம். 120 / 87. கிளியர் தானே. 2 + 1/4 + இந்த மாதிரி இந்த இடத்துல வேல்யூ மாறினாலும் இந்த இடத்துல 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டை எடுத்துக்க போகிறோம். புரியுதா? எல்லாமே இந்த இடத்துல 1 வந்ததுன்னா எல்லாமே இந்த இடத்துல 1ஆகவும் மேலே எல்லாமே 1 வந்தது, இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் மட்டும் மாறி இருந்தால் நம்ம இந்த ஷார்ட்கட் எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 3 இது எத்தனை தடவை வருது, 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. அப்போ 1 2 3 4 5. ப்ரீவியஸ் ஆட் பண்ணுங்கள், 5. ப்ரீவியஸ் ஆட் பண்ணால் 8. ஆட் ப்ரீவியஸ் ஆட் பண்ணி போடுங்க, 13. ஆட் 21. பேக்கில் ஆட் பண்ணுங்கள். ஸோ 34. அப்போ லாஸ்ட்டில் 2 தடவை டிவிஷனில் போடணும். 34 / 21. அவ்வளோதான். கிளியர்? ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஷார்ட்கட் ஞாபகம் வைங்க. அப்படி இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டுருங்க. இது ரொம்ப பெரிய வித்த காட்டுற சம்பளம் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். ஷார்ட்கட் ஞாபகம் வைக்க முடிஞ்சால் வைங்க, அப்படி இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து டேரெக்டாக போட்டுருங்க. ஈஸி தான். இப்போ நம்ம ஓகே இந்த சம் பாருங்கள். x + 1/, இந்த டேர்ம் இன்ஃபினிட்டியில் கொடுத்ததுன்னா நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்னு எடுத்தாச்சு. அப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 + 1/xனா x + 1/xன்னு வரும். இந்த எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா x² = x + 1ன்னு வரப்போது. அவ்வளோதான். இப்போ இந்த டேர்ம் வந்து இங்கிட்டு மைனஸ் வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா இதான் ஆன்சர்.